ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையலோசையும் சுவை ஆரம்பத்தில் இன்றைக்கி நம்மளோட ரெசிபி மஸ்க் மலான் ஷர்பத் எப்படி பண்ணான்னு பார்க்கலாமா. நம்மளோட சம்மர் சீரீஸில் நெக்ஸ்ட் ரெசிபி எம்மையான ரெசிபிங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு மஸ்க் மலான் எடுத்துருக்கேன். இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய சீட்ஸை மட்டும் இப்போ நம்ம ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்ததுக்கப்புறமா உள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரூட்டை மட்டும் எடுத்து இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து இந்த ஜூஸை மட்டும் தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஜவ்வரிசி ஒரு 1/4 கப் சேர்த்து இதையும் பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து இது பால் அல்லது தண்ணியில் கரைச்சி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அப்படியே சேர்த்துக்கக்கூடாது, கெட்டிப்பட்டுரும். ஸோ கரைச்சி சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு இனிப்பும் சேர்த்து இதை நல்லா பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சர்பத் செய்ய ரெடி பண்ணிடலாமா. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த ஜவ்வரிசி, அப்புறம் சப்ஜா சீட்ஸ், அப்புறம் கஸ்டர்ட் மில்க்கு, இது கூடால நம்ம அரைச்சி வச்சுருந்த ஃப்ரூட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு குடிச்சு பாருங்களேன். அல்டிமேட்டாக ரெசிபிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ஒரு லைக்கையும் தட்டி விட்டுக்கோங்க. சுவை நீங்காத ஓசையுடன் மீண்டும் சந்திப்போம்.